ரொம்ப கஷ்டமாகுது இந்த படத்தை பார்க்கும்போது. அவங்க பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு இந்த படத்துல அந்த அளவுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. ரெஜினா கேசாண்ட்ரா, அர்ஜுன் இவங்க 2 பேர் வந்து ஹீரோவா நடிச்ச படத்துல அஜித் சார் த்ரிஷா மேடம் கேமியா பண்ணிருக்காங்க தான் சொல்லலாம். தேட்டரே கிளிக்கிற அளவுக்கு தான் ஆடினாங்க. நல்லா இருக்குங்க. அஜித் ஆக்டிங் சூப்பர். அவரோட லவ்வுக்காக அவர் எவ்வளவு விடாமுயற்சி எடுத்து பயங்கரமா அவர் சண்டை போட்டு அவர் ஒய்ஃப் காப்பாத்துறாரா இல்ல என்ன நடக்குது அப்படிங்கறத படம். ஃபர்ஸ்ட் ஷோல எப்பயுமே வந்து அஜித்தோட ஃபேன்ஸா வருவாங்க. அவங்களால படம் ஃபுல்லாவே கடவுளே அஜித்தேன்னு கத்தினே இருந்தாங்க. அவர் கத்த வேணாலும் அதே மாதிரி தான் கத்துறாங்க. தட்ஸ் இட். வேற ஒன்றும் உங்களுக்கு சோசியல் மெசேஜ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஆனா அஜித் மாதிரி ஏதோ நினைச்சிட்டு வந்து ஆனா நல்லா இல்லை அவ்வளோதான். சோர்வு வெற்றி ப்ரோ. த்ரிஷா எவர் கிரீன் பழைய மாதிரியே தான் இருக்கு. 2 பேர் கம்போ செம்மையா இருந்தது. இந்த படத்தை பார்க்கும்போது என் மனசு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ரொம்ப கஷ்டமாகுது இந்த படத்தை பார்க்கும்போது. அவங்க பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு இந்த படத்துல அந்த அளவுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. நானும் என் பொண்டாட்டி தேடின்னு போறேன். செங்கல்பட்டு மதுரவாயிலுக்கு போறேன். என் பொண்டாட்டி கோச்சின்னு போயிட்டா. அதனால நான் இப்ப போறேன். அந்த அளவுக்கு இந்த படத்துல சென்டிமெண்டா இருக்கு. ஒவ்வொரு மனசும் ஒவ்வொரு சீனும் என் மனசுல பேச விட மாட்டாங்க. ஏற்கனவே எனக்கு தொண்டை கட்டி நிற்கு. இது போல பேசுனா எப்படி பேச முடியும்? அவரு கார்ல போறாரு ஒரு பாட்டுக்கு அவங்க பொண்டாட்டியை தேடின்னு. இது போல நீங்களும் உங்க பொண்டாட்டியை தேடுங்க. பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடாதீங்க. பாருங்க அதெல்லாம் இந்த படத்துல எடுத்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க பொண்டாட்டியை ரொம்ப பாசமா வைங்க. அததான் இந்த படத்துல அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. பாட்டு ஒண்ணு வச்சாருங்க பாருங்க, சகரீகா சகரீகா. அந்த பாட்டு தான் அல்டிமேட் இந்த படத்துக்கு. அண்ணன் ஆடிக்காரு பாருங்க, அஜித் அண்ணன். அவரு கடவுளே அஜித் இல்ல, நம்மளுக்கு எல்லாம் அவரு தான் அஜித். அந்த அளவுக்கு இந்த படத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷோல எப்பயுமே வந்து அஜித்தோட ஃபேன்ஸா வருவாங்க. அவங்களால படம் ஃபுல்லாவே கடவுளே அஜித்தேன்னு கத்தினே இருந்தாங்க. அவர் கத்த வேணாலும் அதே மாதிரி தான் கத்துறாங்க. தே என்ஜாய்ட் a lot. சபரிகா சாங்க்கு ஸ்கிரீன் முன்னாடி போய் ஆடினாங்க. தேட்டரே கிளிக்கிற அளவுக்கு தான் ஆடினாங்க. அந்த பாட்டு உண்மையிலே எவ்வளோக்கு எவ்வளோ அந்த சாங் ஓப்பனிங்ல விறுவிறுப்பா இருக்கும், அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு 1 மணி நேரம் ஸ்லோவா போகும். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்குலாம் அவங்க வந்து ஒரு 12 years வாழ்ந்த மாதிரியும் அது டிவோர்ஸ் மாதிரி கொண்டு போறதுனால அப்போ சோகமா தானே இருக்கும். அடுத்தது அவங்க கடத்திடுறாங்க. கடத்ததுக்கு அப்புறம் சோகமா தானே இருக்கும். நீங்க சிரிக்கிறதுக்கு எங்க இருக்கு வாய்ப்பு? அதனால அதெல்லாம் ஒண்ணு இல்லை. மியூசிக் பண்ணி கொண்டு போன விதத்தினால we can sit and watch. நீங்க பாதியில ஏந்து போற மாதிரிலாம் இல்ல, அந்த மாதிரிலாம் எடுக்கல. செகண்ட் ஹாஃப் வந்து ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கும் ப்ரோ. உண்மையா தரம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு ஃபிளாப் அவ்வளவுதான். இத வலிமையில சேர்க்கலாமா விவேகம்ல சேர்க்கலாமான்னு யோசிச்சேன். இல்ல ஆழ்வார்ல சேர்த்துரும் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா இதை வந்து நம்ம துணிவில சேர்ப்போம், எண்ணெய் எரிந்தால சேர்ப்போம், வேதாளத்துல சேர்ப்போம். அந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் மாசு தீயா பண்ணிட்டாரு தல. உண்மையா பெருமையா இருக்கு. ஒரு கம்ஃபர்ட் ஜோனெல்லாம் இந்த படத்தையே ஓப்பனிங் இன்ட்ரோ இன்ட்ரோ பாக்கு இன்னும் 2 சாங்னு வச்சு மாசா 1000 கோடி மேல கூட அடிக்கிற அளவுக்கு பண்ணிருக்கலாம். எதுவுமே பண்ணாம நான் ஒரு நல்ல சினிமா பண்றேன் அப்படின்னு இப்படி ஒரு இது பண்றது ஒரு அவரோட ஃபேனா ரொம்ப பெருமையா. ரேஸ்ல ஃபுல்லா அந்த சேசிங் காரு அது மாதிரி தான் வந்து ரொம்ப ஆக்ஷன்லாம் வந்து சூப்பரா இருக்கும் மேடம். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பாருங்க படத்தை, அவங்களுக்கு இன்னும் கரெக்ட் ஆகும். ஒவ்வொரு சீனும் நம்ம இதயத்தை பாதிக்குது. என் பொண்டாட்டி எதனால கோச்சின்னு போனா எனக்கு இன்னும் தெரியல. அவகிட்ட நான் போய்க்கணும், எதுக்கு கோச்சின்னு போனேன்னு எனக்கு சொல்ல மாட்டான். இந்த படத்தை பார்த்து அவளை இக்னோர் இந்த படத்துக்கு இக்னு வந்து அவளை நான் கேட்கணும், எதுக்கு நீ கோச்சின்னு போனேன்னு அவளை கேட்கணும். நீங்களும் உங்க பொண்டாட்டிகிட்ட சண்டை போடாதீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது போல படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணன் ஒவ்வொரு சீனும் உருகி உருகி எடுத்திருக்காரு. இந்த படத்தை பார்க்கும்போது என் மனசு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. கோடியை நீ எதிர்பார்க்காத, படத்தை பாரு. கோடியை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? படத்தை பாரு. ஒவ்வொரு சீனும் என் நெஞ்சில பாரமா இறங்கி இருக்கு. என் பொண்டாட்டி எந்த அளவுக்கு நான் பாசமா நேசம், அதுதான் அது கோடிக்கு மேல ஈடு கொடுக்க முடியாது அந்த பாசம். அதனால நீ கோடியை எதிர்பார்க்காத தலைவா, கோடியை எதிர்பார்க்காத தல. ஆக்ஷன் கிங் இருக்காரு, அதனால நீ ஆக்ஷனை பத்தி கேட்கவே கேட்காத. ஏன்னா அல்டிமேட் சார் ஆக்ஷன் கிங் இருக்காரு. ரொம்ப படம் பயங்கரம் அல்டிமேட். மங்காத்தால அது வேற மாதிரி. அர்ஜுன் சார் கொஞ்சம் தான் வருவாரு, இதுல ரொம்ப நேரம் வருவாரு. ரொம்ப சூப்பரா இருக்கு. அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல மைனஸ்ன்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மைனஸ் மாதிரி தெரியும். இது ஒரு மொக்க படம் மாதிரி. அதோட நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். படம் ஃபுல்லாவே பிளஸ் தான் மேடம். நெகட்டிவ்ஸ்லாம் எதுவும் இல்ல. நெகட்டிவ்ஸ் என்னன்னா இப்ப போயிட்டு கிரியேட் பண்ணுவானுங்க, இது வந்து லேகா இருக்கு போரா இருக்குன்னு. அது ஒண்ணுதான் நெகட்டிவ்ஸ். நல்ல சினிமா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா படம் பார்க்கலாம். அஜித் காண்டி நீங்க பாத்தீங்கன்னா படம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஏன்னா ஒரு ஃபேனா வெறியனா நீங்க போனீங்கன்னா, ஆனா அதையெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல தலை ஈக்குவல் பண்ணிடுவாருன்னு வச்சுக்கோங்க. பட் நீங்க ஜெனரல் ஆடியன்ஸா ஃபேமிலி ஆடியன்ஸா
நல்ல கண்டென்ட் போகணும். இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல டிவோர்ஸ் அது இதுன்னு நீங்க ஒரு நல்ல ஆக்ஷன் படம் எதை பார்த்தாலும் இந்த படம் எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ண மேடம். ஒரு நல்ல படம். சர்ச்சிங் கீப் ஆன் த்ரிஷா, தட்ஸ் இட். வேற ஒன்றும் உங்களுக்கு சோசியல் மெசேஜ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. த்ரிஷா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் ரோல் வந்து ஸ்பேஸ் வந்து கம்மி, ஏன்னா அவங்கள கடத்தின்னு போயிடுறாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஒரு இடத்துல ஹைட் பண்ணி வச்சிடறாரு அர்ஜுன். இப்படிதான் அவங்க பார்ட், அவ்வளோதான். ரொம்ப ஸ்லோ, அப்படியே எவ்வளோ ஸ்லோவாக போகணுமோ அவ்வளோ ஸ்லோவாக போகுது. பிகாஸ் அதை கதையை கொண்டு போகணுன்றதுக்காக கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் டிவோர்ஸ்ங்கிற மாதிரி வராங்க, ஒரு 12 years வாழ்ந்த மாதிரி காமிக்கிறாங்க. அதனால அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கு. அந்த எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை படம். ஆனால் ஒரு குடும்ப சப்ஜெக்ட் கிடையாது, ஃபைட்டு, கதை, ஸ்டோரி சரியா புரியல, அவ்வளோதான். சென்டிமெண்ட், ஒரு ஒய்ஃபுக்கோசம் சென்டிமெண்ட், அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. காமெடி சுத்தமாக ஒரு காமெடி கூட கிடையாது. அது காமெடி இருக்கும்னு நம்பி வந்து காமெடி இல்லாமல் போச்சு. ஜென்ஸுக்கு பிடிச்சிருக்கா என்ன, எனக்கு பிடிக்கல. நான் அவ்வளோவா ஃபர்ஸ்ட் நாளாக அது பிடிக்கல அவ்வளோவா. சாங்ஸ் ஒரே ஒரு சாங், ஃபர்ஸ்ட் சாங் தான், ஒரு சாங் தான் புரிஞ்சு, வேற எந்த சாங்கும் கிடையாது அதில். படம் நல்லா இருந்துச்சு, ஸ்டார்டிங்லேருந்து கண்டி வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஒரு பெரிய ஹீரோ படம், மாஸ் படம் அப்படிலாம் எதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா போச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒரு போர்லாம் அடிக்காமல் ஒரு லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது தான் மெயின். விடாமுயற்சின்றதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, அவரோட லவ்வுக்காக அவர் எவ்வளோ விடாமுயற்சி எடுத்து பயங்கரமாக அவர் சண்டை போட்டு அவர் ஒய்ஃப் காப்பாற்றுறாரா இல்லை என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் படம். அஜித் சார் 2 years கழிச்சு பார்க்கும்போது கெட்டப்ஸ்லாம் வேற லெவலில் இருந்தது அவருக்கு. அது வந்து உண்மையாலுமே கிரெடிட் கொடுத்தாகணும். அஜித் சாரோட கெட்டப்ஸ், அவரோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ் அதெல்லாம் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி வந்து த்ரிஷா ஸ்டில் லுக்ஸ் யங், அந்த மாதிரி அந்த காம்போ சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அனிருத்தோட மியூசிக் கூட ஒரு சில இடத்துல தான் பயங்கரமாக ஹைப்பாக இருக்குது. மற்றபடி ஒரு ஓவராலாக ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்க ஒரு படத்தை டேக் ஓவர் பண்ணி நம்ம எடுக்கிறோம்னா அந்த அளவுக்கு மியூசிக் இருந்திருக்கணும். பட் இல்லைன்றது தான் எனக்கு பர்சனல் ஃபீல். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. இப்போ மகாராஜா பாக்குறீங்க, அது எப்படி ஒரு நல்ல படமோ அது மாதிரி இது ஒரு நல்ல படம், ஒரு நல்ல கண்டென்ட். லவ் ஸ்டோரி அப்படிதான் போகுது, ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், கிளைமேக்ஸ் வரைக்கும் ட்விஸ்ட் தான். ஒன்னு நடக்கும், அடுத்து வேற ஒன்று நடக்கும், வேற ஒன்று, அப்படியே அந்த லேயருக்குள்ளேயே போகும் படம். ரொம்ப அதுதான் மகிழ் திருமேனி சார் 6 அறிவை பயன்படுத்தி எடுத்திருக்காரு, அப்படிதான் சொல்லணும். இல்ல எனக்கு இந்த படம் பிடிக்கல, தயவுசெய்து மதகதராஜா போய் பாருங்க, புஷ்பா 2 பாருங்க. கையை கட்டி போட்டா போய் சங்க கடிக்கிறத ரசிங்க. இதை கையை கட்டி போட்டா ஒருத்தன் லாஜிக்கோட 6 அறிவோட பண்றாடா, அது ஒரு நல்ல படம். நீங்க நல்ல சினிமா பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். டேரக்டர் சொன்ன மாதிரியே கரெக்டாக ரொம்ப எக்ஸ்ட்ரா சீன்ஸ் இல்லாமல் கரெக்டாக வச்சிருக்காங்க. படம் சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் சூப்பராக மீட் ஆகுது. படம் 2 years அப்புறம் வந்ததுக்கப்புறம் அஜித் நம்ம வேற மாதிரி போகலாம். அந்த சாங்ஸ் நல்லா இருக்கு, பிஜிஎம் அனிருத் மாஸ் பண்ணிட்டாரு, அஷிஷோல் பண்ற மாதிரியே பண்ணிட்டாரு. த்ரிஷா எவர் கிரீன், யா பழைய மாதிரியே தான் இருக்கு. 2 பேர் கம்போ செம்மையா இருந்தது. படம் மூவி சூப்பர், பார்க்கலாம். படத்தில் மைனஸ்ன்னு பெருசாக எனக்கு ஃபீல் ஆகலை. பட் ஆனால் படம் ஸ்டார்டிங்லேருந்து இன்னி வரைக்கும் ஒரு பெரிய மாஸ் ஹீரோ படம், ஒரு சண்டை, பயங்கரமான சண்டை, மாஸ் டைலாக்கு, ஒரு சாங்கு அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் சீன்லேருந்தே ஸ்டோரிக்குள்ளே போயிட்டாங்க. அப்படிலேருந்தே ஸ்டோரி சொல்லும் போது தான் ஒரு சில பாட்டு கூட, அந்த சாவடிக்கா பாட்டு கூட அப்படிதான் வருது. படம் முடியும் போது தான் கிளாப்ஸ். இன்டர்வல் ஆரம்பிச்சது, படம் சைலண்டாக அப்படியே சைலண்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிச்சு. கிளைமேக்ஸில் கிளாப்ஸ் வந்துட்டு கடைசியாக படம் முடியும் போது கிளாப். இது ப்ளஸ் மைனஸ் எல்லாமே ப்ளஸ் தான். ரெஜினா கசாண்ட்ரா அவங்க ப்ளஸ். தியேட்டர் வைப் செம்மையா இருக்கும் மேடம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நான் பாதிலே நான் போயிடுறேன், நான் வீட்டுக்கு போறேன்னு இருக்கும். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரியல் தியேட்டர் வைப் சூப்பராக இருக்கும், எல்லாமே இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஆடியன்ஸ் செம்ம வைப்ல இருந்தாங்க. அப்படியே சீட் எட்ஜ் சொல்லுவாங்கல்ல, அப்படிதான். அடுத்து என்னடா நம்ம நினைப்போம் இதான் நடக்கணும், அங்க வேற ஒன்று நடக்கும். அதுதான் படமே. த்ரிஷா வந்து அவ்வளோதான் செத்துட்டா மாதிரி காமிச்சாங்க, ஓகேவா? ஏன்னா ரெஜினா வந்து ஒரு சரியான சைக்கோ மாதிரி காமிச்சிருக்காங்க, சைக்கோ கேரக்டர். அதில் ரெஜினா வந்து அவ்வளோதான்டா, நீ பார்த்தா கூட வந்து த்ரிஷாவை கண்டே பிடிக்க முடியாது, வி ஃபினிஷ்ட் எவ்ரி திங் அப்படின்வாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த அஜித் உள்ளே நுழைஞ்சோடனே ஏதோ டெட் பாடி மாதிரி ஃபுல்லாக ஃபேஸை கவரப் பண்ணியிருக்கோம். கொஞ்ச நேரம் அப்படியே த்ரிஷா செத்துட்டாங்கன்ற மாதிரி தான் கொண்டு போனாங்க, ஏதோ நம்ம மனசு பாரமாக போகிற மாதிரி. பட் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வந்து பார்த்தா த்ரிஷா இருக்காங்க, மயக்கத்தில் இருக்காங்க, காப்பாற்றிடுறாங்க. அதனால நல்லா தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, ஒன் டைம் வாட்சபிள். அனிருத்தை தான் ரொம்பவே பாராட்டி ஆகணும். கெமிஸ்ட்ரிலாம் நல்லா இருக்கு ஆஸ் யூஷுவல். இந்த படத்தில் அந்த முன்ன ஒரு படத்தில் அவங்க பரதநாட்டியம்லாம் ஆடுவாங்கல்ல, அதே சேம் கைண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. ட்ரெஸ் நல்லா இருக்கு, லொகேஷன் நல்லா இருக்கு, இது எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு 2 வருஷம் கழிச்சு அஜித் சார் நம்ம ஆஸ் அ ஃபேனா விட்டுலாமே, ஆஸ் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா நம்ம பார்க்கும்போது கூட இல்ல, ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்க்கணும் இந்த சீன்ல பயங்கரமா இருக்காரு, இந்த சீன்ல வந்து அந்த ஹைப் சீன்ஸ் வந்து ஒரு டைலாக் டெலிவரி அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்கலாம். காமெடி டைலாக் டெலிவரிலாம் அஜித் சாருக்கே நிறைய கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் கூட மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. த்ரிஷா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், என்னை அறிந்தால், வேற இன்னும் 2-3 படத்துல கூட. ஸோ அந்த காம்போ நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. த்ரிஷாவும் அஜித் சாரும் ஸ்டில் தட் சாம் யங்கு. அஜித் சாரோட ஸ்டைல் வேற லெவலில் இருந்தது உண்மையாலுமே. அந்த ப்ரெசன்ஸ் வந்து ஆஸ் அ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருந்தது. அஜித் சாரோட லுக் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தாங்க.
மகிழ் திருமேனி சார் 6 அறிவோட படம் பண்ணியிருக்காரு. சில டைரக்டர் தான் அது. அஜித் சார் 2 பேருமே எல்லா கேரக்டருமே வெயிட்டுங்க. உண்மையா சொல்லணும்னா ரெஜினா கேசாண்ட்ரா, அர்ஜுன் இவங்க 2 பேர் வந்து ஹீரோவா நடிச்ச படத்துல அஜித் சார் த்ரிஷா மேடம் கேமியோ பண்ணிருக்காங்க தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு கேரக்டருக்கும் வந்து வெயிட்டேஜ். மகிழ் திருமேனி சார் சில டைரக்டர் தான் விரல் விட்டு எண்ணலாம் 6 அறிவுல வந்து படம் பண்ணாங்கன்னு. அதுல ஒருத்தர் வந்து மகிழ் திருமேனி சார் ரொம்ப பிரில்லியண்டா சூப்பரா பண்ணிருக்காங்க. நான் அஜித் ஃபேன் தான். இது வைப்புக்கான படம் இல்ல. இப்போ ஏப்ரல் 10th வருது, அதுதான் மாஸ் படம். குட் பை அக்லி வர இன்னைக்கு தான் உண்மையான ஒரு செலிப்ரேஷனா நீங்க பாப்பீங்க. இது செலிப்ரேஷன் படம் கிடையாது. டாப் ஹீரோ ஒரு லவ் ஸ்டோரி படம். வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி வச்சுக்கலாம். பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது, பட் அதை விட ஸ்பெஷலாக இப்போ வேலண்டைன்ஸ் டேக்கு இது ரிலீஸ் ஆனது இன்னும் ஸ்பெஷல். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க, கப்புள்ஸ் வருவாங்க, லவர்ஸ் வருவாங்க. கண்டிப்பாக அதுக்காக டவுட்டே இல்லை, பயங்கரமாக இருக்குது. அந்த மாதிரி கப்புள்ஸாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அவங்களோட லவ் எவ்வளோ லவ் தான் இங்கே எல்லாமே அப்படிங்கிறது தான் ஒரு ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த படம் நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங் இது லவ் போர்ஷன்லாம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு லவ் இருக்கு. அது ஒரு பேசிக்காக வந்து ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு ஸ்டோரி. ஸோ அந்த ஸ்டோரியை சுற்றி அதை வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது நடக்கிற பிரச்சனைகள் அது மட்டும்தான். பட் லவ் போர்ஷனுக்காக அஜித் சார் கடைசி வரைக்கும் போகிறார். அதான் விடாமுயற்சியே. லவ் அப்படின்றது அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கபிள் ஒரு கப்பல். ஒரு 40 years ஏஜ் இருக்காங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கபிள் கப்பல் அப்படி தான் இருந்தது. லேக்லாம் எதுவும் இல்லைங்க. ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி நம்ம எடுத்துட்டு வரும்போது இன்னும் வந்து கமர்ஷியலாக எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஒரு காமெடி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அஜித் சாருக்கே நிறைய டைலாக்ஸ் வந்து வேற லெவலில் கொடுத்துருக்கலாம். அதே சமயம் வந்து அஜித் சாரே காமிக்கலாக ஏதாவது பண்ணுற மாதிரி நிறைய ட்ரை பண்ணிருக்கலாம். படம் ஃபுல்லாக ஒரு ஸ்டோரி பேஸ்டாகவே போகிறதுனால அசர்பைஜான்ற டெசர்ட்லேயே எடுத்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி டெசர்ட் ஒரு ட்ரை பிளேஸ். அதை பார்க்கும்போது நிறைய பேர் சினிமாட்டோகிராஃபி நம்ம பார்க்கும்போது போர் அடிச்சுட்டே தான் இருந்தது அந்த இடத்துல. சில ட்ரெய்லரோட இது ஸ்க்ரீன் பிளே செம்மையாக எடுத்திருக்காங்க படத்தில். ஒரு இடத்துலையுமே டவுன் இல்லாமல் கரெக்டாக ஸ்க்ரீன் பிளே நல்லா மூவ் பண்ணியிருக்காங்க. விஷுவல்ஸ் சூப்பராக இருக்குது. கங்க்ராட் செம்மையாக ஓடும். கண்டிப்பாக நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வரக்கூடாது படத்தை. அந்த படத்துக்கான ஸ்க்ரீன் பிளே தலைக்காண்டியே பார்க்கலாம், ஆக்ஷன்ஸ்க்காகவே பார்க்கலாம். கடைசியாக ஆக்ஷன் எங்கே என்னமோ கரெக்டாக வச்சிருக்காங்க. ஆக்ஷன் கிளைமேக்ஸில் ஆக்ஷன் கிங் மாஸ் அவருக்கு ஏற்ற ரோல் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதை விடாமுயற்சின்றது அவரோட லவ்வுக்காக அவர் எவ்வளோ போராடுறாரு. அவங்க ஒரு ட்ரிப் போகிறாங்க, அந்த ட்ரிப்பில் அவங்க ஒய்ஃப் மிஸ் ஆயிடுறாங்க. அதுலேருந்து அவர் எவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாரு, என்னென்னலாம் நடக்குது, அவரோட சூழ்நிலை எப்படிலாம் போகுது. இத்தனைக்கும் ஒரு சண்டையில் இருக்க ஒரு கப்புள்ஸ் தான். சண்டையில் இருக்கும்போது அவங்களோட லவ் எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தை சொல்ல வராங்க. அதான் ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. அஜித் சார் நல்லா வச்சிருக்காரு. அது நல்ல கம்பேக் தான். இது ரெகுலர் அஜித் படம் மாதிரி இல்லை, ஆனால் சூப்பராக எடுத்திருக்காரு. அவர் ஆஸ் யூஷுவல் நல்லா பண்ணிட்டு போயிடு. அவர் ரோலை பக்காவாக பண்ணிட்டு போயிடு. செம்ம ஸ்டைலிஷாக இருக்கிற ரோல். அனிருத் மியூசிக் எப்போ பேங்கராக இருக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. மைனஸ்லாம் எனக்கு எதுவும் இல்லை. ஆஸ் யூஷுவல் மகிழ் படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. த்ரிஷா அழகாக இருந்தாங்க சொல்லு. த்ரிஷா சூப்பராக காமிச்சிருந்தாங்க. ரெஜினா அழகாக இருந்தாங்க சொல்லு. ஸ்டோரி ஆஸ் பிரேக் டவுனில் நீங்கள் பார்க்குற மாதிரி தான். அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அங்கே மிஸ் ஆயிடுறாங்க. ஸோ கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாங்க. அது மாதிரி ஸோ அது நிறைய ட்விஸ்ட்லாம் நிறைய இருக்குது. பிளாட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க, சின்ன சின்ன ட்விஸ்ட்லாம். அஜித் சார் அதான் சொல்கிறேன் ப்ரோ. அவர் வந்து ஒரு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட்க்கு மேலே ஒரு 6-7 காம்போ அவரோட ட்ரை பண்ணியிருக்காங்க. அவருக்கு எல்லாமே வந்து பியாண்ட் த ஹாலிவுட் ஆர்டிஸ்ட். ஒரு கடுக்கன் போட சீனாக இருக்கட்டும், ஒரு கிளாஸ் போட்டு உட்காந்துருக்க சீனாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஒரு தாடி நரைச்சிருக்க சீனாக இருக்கட்டும், இல்லைனா டக்குன்னு ஷேவ் பண்ண சீனாக இருக்கட்டும், இதெல்லாம் நான் நோட் பண்ண காம்போஸ் எல்லாமே வந்து ஆஸ் அ ஹீரோவாக அவருக்கு வந்து வேற லெவலில் சூட் ஆகுது. அதே சமயம் த்ரிஷா அண்ட் அஜித் காம்போ வந்து உண்மையாலுமே அஜித் சாரோட காம்போ வேற லெவலில். ஸோ இது எல்லாமே படத்தோட பாசிட்டிவ்ஸ். பட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போனால் நான் அதுதான் அஜித் சாருக்கே இன்னும் ஏதாவது காமிக்கலாக பண்ண சொல்லி ட்ரை பண்ணிக்கலாம், இல்லை காமெடிஸ் ஏதாவது ஆட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் பிரேக் டவுன் மாதிரி ஒரு படத்தை எடுத்துகிட்டு வரும்போது அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்றதான் என்னோட ஆஸ்பெக்ட். கொஞ்சம் நல்லா குடும்ப சப்ஜெக்டா ஏதாவது இருக்கும்னு நினைச்சிட்டு வந்து அந்த மாதிரி கிடையாது. காமெடி கூட கிடையாது. அதனால ஆக்ஷன் படம். அர்ஜுன் வில்லனா போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஆனா அஜித் படம் ஏதோ நினைச்சிட்டு வந்தோம், ஆனா நல்லா இல்லை, அவ்வளவுதான். 2 வருஷம் கழிச்சு ஒரு தரமான படம் அஜித்தோட. ரொம்ப கூலா நடிச்சிருக்காரு. அவர் தன்னையே அவர் வந்து பில்டப்பா காட்டிக்காம அவர் ரொம்ப இதுவாக கூலாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. லியோ அளவுக்கு அவர் அகெயின் அர்ஜுன் அவர் கொடுத்துருக்காரு. சாங்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம், அனிருத்துது. காமெடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ இல்லை. பட் ஆனால் போரிங்காகவே இல்லை. ஆனால்